Dear parents and students, welcome to Evergreen Guidance கோயம்புத்தூர். நீட் 2026 எக்ஸாமினேஷன் குழந்தைகள் எழுதிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்த கோச்சிங் சென்டரில், ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆன்சரெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, எதாவது கரெக்டாக எழுதியிருக்கோம் அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி ஒரு உத்தேசமாக ஒரு மார்க் தெரிஞ்சிருக்கும். பட் அது மாறுபடும். ஏன்னா நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்ததில் ஒரு சில தவறுகள் இருக்கலாம். என்டிஏ ஃபைனல் ஆன்சர் கீ வரணும். இதுலேருந்து உங்களுக்கு 10 மார்க்கோ 5 மார்க்கோ மாறலாம். பட் இருந்தாலும் இந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கல்லூரி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற எதிர்பார்ப்பு இருக்குங்க. பட் இந்த மார்க் கட் ஆஃப் மார்க் நமக்கு கூடுமா குறையுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு பெற்றோருக்கும் இருக்கு, குழந்தைகள் இருக்கு. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷம் மாறுபடுது. இதுக்கான காரணம் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல். இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 2024 ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. 2025 ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ 2026 பார்த்தீங்கன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கோச்சிங் சென்டருடைய ஃபீட்பேக் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பாட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்திருக்கு. அதே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கான்செப்சுவல் வைஸாக இருந்திருக்கு. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் அனலிட்டிக்கல் ஃபார்முலா யூஸ்டு. ஃபிசிக்ஸ் மாடரேட், கெமிஸ்ட்ரி ஈஸி டு மாடரேட், பயாலஜி ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீட்பேக் இருக்குது. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஈஸி கிடையாது. 2024 மாதிரி கட் ஆஃப் இருக்காது, டஃப் கிடையாது, 2025 மாதிரி இருக்காது. அப்போ மாடரேட் அப்படிங்கும்போது கட் ஆஃப் கொஞ்சம் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எவ்வளோ கட் ஆஃப் மாறுபடும் இதை தெரிஞ்சுக்கணும். நிறைய அனாலிசிஸ் நம்ம டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். இது கண்டிப்பாக மாறுபடும். இதில் கொஞ்சம் வித்தியாசம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 600க்கு மேல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ். இன்ஜினியரிங் மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி டைரெக்டாக அட்மிஷன் போட முடியாது. ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் போய் அட்மிஷன் போட்டாலும், ஒன்றும் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் போடலாம், இல்லை அதர் ஸ்டேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம், இல்லை தமிழ்நாட்டிலேயே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம், கவர்மெண்ட் கோட்டாவில் போகலாம், என்ஆர்ஐ கோட்டாவில் போகலாம், ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டி போகலாம், எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் கோட்டாவில் எடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் அட்மிஷன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட், ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். எந்த ஒரு அட்மிஷன் டைரெக்டாக நடக்காது. அப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் சந்தேகம் இருக்கலாம், கவுன்சிலிங் ப்ராசஸில் சந்தேகம் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். லாஸ்ட் 6 to 7 இயர்ஸாக வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டாட்டர் எம்பிபிஎஸ் 2018 ஜாயின் பண்ணாங்க. ரிப்பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் +2 முடிச்சதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணி ஜாயின் பண்ணி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜை முடிச்சுட்டு இப்போ போஸ்ட் கிராஜுவேட் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு கல்லூரியில் டீனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த என்னோட டாட்டருக்கு பேஸ் கலெக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்படுது, தினமும் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். 9363443685. உங்களுக்கு கால் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃப்ரீ கால் நீங்கள் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு ப்ரீமியம் சர்வீஸ் தேவைப்படுது சார், எனக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட்டாக கைடன்ஸ் தேவைப்படுது, எனக்கு சப்போர்ட் கவுன்சிலிங் சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் 3 ஸ்கீம் இருக்குது. பேசிக் பிளான் ஒரு ஸ்கீம் இருக்குது, அட்வான்ஸ் பிளான் இருக்குது, எலைட் பிளான் இருக்குது. இந்த பிளானை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸை யூஸ் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தேவைப்படுறவங்க இந்த மோடை யூஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு ஃப்ரீ கைடன்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷம் மாறுபடும். அப்போது இந்த கட் ஆஃப் முன்னாடி நமக்கு ரேங்க் ஒன்று இருக்குது. இந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா ரேங்க் ஒன்று இருக்குது, ஸ்டேட் ரேங்க் ஒன்று இருக்குது, கம்யூனிட்டி ரேங்க் ஒன்று இருக்குது. ஆல் இண்டியா ரேங்க் ஒவ்வொரு வருஷம் அப்படியே மாறிட்டே இருக்கும். ஸ்டேட் ரேங்க், அந்த ஸ்டேட்டில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க. கம்யூனிட்டி ரேங்க், உங்கள் கம்யூனிட்டியில் பிசியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, எம்பிசியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, எஸ்சியில் எத்தனாவது இடத்துல இருக்கு, அந்த டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். பட் இந்த ரேங்க் எல்லாமே நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். பட் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸாக எப்படியெல்லாம் கட் ஆஃப் மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. 2022 பாருங்க, 581 ஓப்பன் கேட்டகரி, பிசி 529, பிசிஎம் 504, எம்பிசி 496, எஸ்சி 407, எஸ்சிஏ 355 அண்ட் எஸ்டி 311. இதே 2023 கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. ஓப்பன் கேட்டகரிக்கு 602 மார்க்குங்க. அதே கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் தான். ஸ்டேட்டில் 1423 இடத்துல இருந்தால் கிடைச்சிருக்கு, 602 மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிக்கு 2038, பிசியில் 2038 இடத்து வரைக்கும் கிடைச்சிருக்குதுங்க, 556 மார்க்குங்க. அப்போ மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. பிசிஎம் 194, பிசிஎம்ல பிசி முஸ்லிம்ஸ்ல 194 வரைக்கும் கிடைச்சது, 541 மார்க்ல க்ளோஸ் ஆச்சுங்க. எம்பிசி 1088, 530 மார்க். எஸ்சி 668, 448 மார்க்குங்க. எஸ்சிஏ 118வது ரேங்க் 383, எஸ்டி 37வது ரேங்க் 383. ரேங்க் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காதுங்க, ஒரு 10-20 ரேங்க் மாறும். அதே மாதிரி 2024
இந்த மாதிரி இருக்குது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குது. ரேங்க் மாறாது பாருங்க. 1414 ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு. ஜென்ரல் கேட்டகரிக்கு ஸ்டேட் ரேங்க் 650 மார்க், அப்படியே 50 மார்க் ஏறுது. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 2017 ரேங்க் 2038 ரேங்க், ஒரு 10-20 ரேங்க் தான் வித்தியாசப்படுது. 618 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. பிசிஎம் 208 ரேங்க் 611, எம்பிசி 1093 ரேங்க் 602 பாருங்க. 1088 1093. எஸ்சி கேட்டகரி 726, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிற காரணம் ஆல் இண்டியா கோட்டால நிறைய எஸ்சி கேண்டிடேட்க்கு தேர்ட் ரவுண்ட்ல கிடைச்சது. ஸோ அதனால கொஞ்சம் ரேங்க் மாறுபட்டது. 531. எஸ்சி-ஏக்கு 333 463 மார்க்குங்க. எஸ்டி 44வது 477. அதே 2025 பாருங்க, அப்படியே கட் ஆஃப் ரொம்ப குறையுது. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கு. 1454 ரேங்க் ஆல்மோஸ்ட் பாருங்க. 1400 400 400 534 மார்க்ல க்ளோஸ் ஆகுது. அப்படியே மார்க் குறையுது. பிசிக்கு 2011 ரேங்க் பாருங்க. 2017 2038. இப்போ பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் சரியில்லை, கொஞ்சம் சுமாராக இருந்தது. 506 மார்க்ல க்ளோஸ் ஆகுதுங்க. பிசிஎம் 203 மார்க் 502 மார்க்ல க்ளோஸ் ஆகுது. எம்பிசி மட்டும் 1155 ரேங்க் 494. இந்த ரேங்க் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுற காரணம் ஜென்ரல் கேட்டகரியில் போய் யார் வேணாலும் எடுக்கலாம். ஸோ அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ 1155 வரைக்கும் போயிருக்கு. அப்போ போன வருஷம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓப்பன் கேட்டகரியில் சீட் நிறைய எடுத்தனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. 494 மார்க்ல முடிஞ்சதுங்க. எஸ்சி கேட்டகரி தேர்ட் ரவுண்ட்ல நிறைய ஆல் இண்டியா கோட்டால எடுத்ததுனால வேகன்சி வந்தது. ஆல் இண்டியா கோட்டால தேர்ட் ரவுண்ட் பிடிச்ச காலேஜ் போயிட்டாங்க. அப்போ 434 க்ளோஸ் ஆச்சுங்க. எஸ்சி-ஏக்கு 136. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அதில் இதுலேயும் வந்ததுனால கொஞ்சம் நம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. 396. எஸ்டிக்கு 51 ரேங்க் 397. அப்போ இந்த ரேங்க் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷம் மாறுபடுதுங்க. 602 650 534 556 இந்த மாதிரி பாருங்க. அப்போ ஏறுது இறங்குது. அப்போ இந்த வருஷம் ஏறி இறங்கும். இப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி இருக்கும் பாருங்க. இருந்து பார்த்தாவே தெரியுது. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி போகுதுங்க. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் என்ன ஆகும்? கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல்னால. இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகலாம் சார் அப்படின்னா, நம்ம ஒரு உத்தேசமாக ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் வச்சு எடுக்கிறோம். இந்த மாதிரிலாம் மார்க் வாங்கியிருக்காங்க. பட் இது மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போ இந்த சுச்சுவேஷனில் ஓப்பன் கேட்டகரிக்கு என்ன மார்க் வரை கிடைக்கலாம் அப்படின்னா, நம்ம ப்ரெடிக்ஷன் இது மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். 622 620 635 வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓசி கேட்டகரிக்கு. அப்போ இதில் 635 வரலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில வருஷம் பாருங்க 534 இருக்கு, 650 வந்திருக்கு, 602 வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு இடையில 2023க்கும் 24க்கு இடையில வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 585 585 600 மார்க் 600க்கு மேல இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிசி கண்டிப்பாக இருக்குங்க. பட் இதில் சேஞ்சஸ் இருக்குங்க பாருங்க. 618 இருக்கு. அப்போ 20 மார்க் வரை குறையலாம், 25 குறையலாம். அப்போ 2024 விட கண்டிப்பாக குறையும். 2023 கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 575 575 590க்குள்ள க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ 590க்கு மேலே இருந்தால் மோர் சேஃப். ஸோ இதெல்லாம் இந்த பார்டர் ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 572. ஸோ எம்பிசிக்கு 572 585. இப்போ 585க்கு மேலே இருந்தால் மோர் சேஃப். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்டரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி குறையலாம். குறைஞ்சா நமக்கு நல்லது தான். ஏன்னா எதுக்காக இந்த மாதிரிலாம் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுனா என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கல அப்படின்னா ப்ரைவேட் காலேஜுக்கு பிளான் பண்ணுறது தான். அப்போ அதுக்கான லோன் ப்ராசஸ் நமக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறதா. அப்போ நமக்கு ஒருவேளை கிடைக்கல எந்த மாதிரி காலேஜஸ்லாம் ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பார்டரில் இருக்கவங்கலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 500 to 520 520க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எஸ்டி கேட்டகரி எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 430 to 450 430க்கு மேலே அல்லது 450க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதே எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 420 to 440. இப்போ நம்மளுடைய எவர்கிரீன் கைடன்ஸுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரிக்கு 620 to 635. பிசியை பொறுத்த வரைக்கும் 585 600 இந்த ரேஞ்சில் நமக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை விட குறைவாக கிடைக்காதா சார்? கிடைக்கலாம். பட் நிறைய அனலைசிஸ் பண்ணணும். இனிமேல் நிறைய ஃபீட்பேக் வேணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் மார்க் தெரிஞ்சுது, கோச்சிங் சென்டரில் மார்க் தெரிஞ்சுன்னா தாராளமாக எங்களுக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக அதை வச்சு மீண்டும் அனலைசிஸ் பண்ணலாம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 570 to 590, எம்பிசி 570 to 585, எஸ்சி 500 to 520,
SCA 430 to 450 அண்ட் ST 420 to 440. ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் அனலைசஸ். ஸோ இந்த அனலைசஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம், இதில் மாறுபடலாம். அப்போ இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரீ கைடன்ஸ் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுவேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.